கார்த்திகா, திமுக எம்எல்ஏ மகன் வீட்டில் வேலை செய்த சிறுமியை அடித்து கொடுமைப்படுத்திய வழக்கில் தற்போது திமுக எம்எல்ஏவின் மகன் ஆண்ட்ரோ மதிவாணன் மற்றும் அவரது மருமகள் மெர்லினா ஆகிய இருவரை தனிப்படை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக திமுக எம்எல்ஏ கருணாநிதி மகன் ஆண்ட்ரோ மதிவாணன் மற்றும் அவரது மருமகள் மெர்லினா ஆகியோர் தனது வீட்டில் வேலை செய்து வந்த சிறுமியை அடித்து கொடுமைப்படுத்தியதாக திருவான்மியூர் போலீசார் தாழ்த்தப்பட்டோர் வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில்தான் திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் தொடர்ந்து நாம் பேசலாம். இது குறித்து பேசுவதற்காக எவிடன்ஸ் கதிர் நம்மிடையே இணைப்பில் இருக்கிறார், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். தற்பொழுது இந்த வழக்கில் திமுக எம்எல்ஏ அவருடைய மகன் மற்றும் மருமகள் இருவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இவ்வளவு நாட்கள் கழிச்சு கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த கைது வரவேற்க வேண்டிய கைதுங்க. கிட்டத்தட்ட வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல பதிவு பண்ணப்பட்டிருக்க ஒரு பெரிய கொடூரமான வழக்கு. அவர்கள் தப்பிச்சு போயிருக்கிறாங்க. இந்த நிலையில ஏற்கனவே நேற்று வேற அவங்க ஹைகோர்ட்ல ஒரு பெயிலுக்கான ஆன்டிசிபேட் பெயில் முயற்சி பண்ணியிருந்தாங்க. ஹைகோர்ட்டும் நீங்க செஷன் கோர்ட்ல சரண்டர் ஆகி உங்க பெயில் பெட்டிஷன் அங்கே தாக்கல் பண்ணுங்கன்ற மாதிரி அறிவித்திருந்தாங்க. இந்த நிலையில தான் அவர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. நான் போலீசாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.